ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு. தேடு கருவாடு வாங்கி நனைய போட்டிருக்கேன் தண்ணியில். சட்டி காய வச்சு 50 எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். 2 கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கிடுவோம். சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் 100 கிராம், தக்காளி ஒரு 100 கிராம், ஒரு பூடு பரும்பூடு உரித்து வச்சுருக்கேன், மல்லி இலை, மிளகா. முதல்ல சின்ன வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிடுவோம், மல்லி இலையும் மிளகாயும் சேர்த்துக்கிடுவோம், 2 உப்பு சேர்த்துக்கிடுவோம். அந்த தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கினா சூப்பராக இருக்கும். 1.5 ஸ்பூன் வத்தப்பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, நம்ம குழம்பு பொடி தான் எல்லாமே சேர்ந்துருக்கும், சீரகம் எல்லாம் சேர்ந்துருக்கும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு புளி கரைச்சதை ஊற்றிக்கிடுவோம். நல்லா கொதிக்கட்டும். உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். மாங்காய் சேர்த்துக்கிடுவோம், மூடி போட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு ஒரு அரை முறி தேங்காய் எடுத்துருக்கேன், சின்ன அரை முறி தான், அதை எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நல்லா தேங்காய் வாடை பச்சை வாடை போட்டு கொதிக்க வச்சுருவோம். மூடி போடணும். நல்லா கொதிச்சுட்டு கருவாடை சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். ரெண்டும் நல்லா கொதிக்கட்டும். சூப்பராக ரெடி ஆகிட்டு குழம்பு கம்மன்னு வாசனையாக இருக்குது. இதே மாதிரி வைங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.